ராமமோகன் ராவினுடைய மகன் விவேக் மற்றும் அவரது தொழில் கூட்டாளிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அரசு ஒப்பந்தம் கிடைத்தது எப்படி? இது மிகப்பெரிய கேள்வியாக தற்பொழுது எழுந்திருக்கிறது. இது குறித்த ஒரு தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் மகன் விவேக் நடத்தும் நிறுவனத்தின் பங்குதாரர் பாஸ்கர் நாயுடு நடத்தும் நிறுவனத்திற்கு மருத்துவக் கல்வித்துறையின் சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் மேலான ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் மகன் விவேக் ஸ்வான் ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தின் இயக்குநராக கடந்த 2014ஆம் ஆண்டு பாஸ்கர் நாயுடு நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பாஸ்கர் நாயுடு நடத்தி வரும் பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்திற்கு தமிழக அரசின் மருத்துவக் கல்வித்துறை சார்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியன்று ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி 63 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேவையான ஒப்பந்த பணியாளர்களை இந்நிறுவனம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஆண்டு ஒன்றிற்கு 129 கோடியே 86,52,203 ரூபாய் வரை டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் வழங்குவதில் ஏதாவது முறைகேடுகள் நடைபெற்றுள்ளனவா என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.